அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய பிறப்புகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வு. அவர்கள் அந்த சம்பவத்தில் நமக்காக கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான துஆவை இந்த பதிவில் நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள போகிறோம். நாமும் பல சந்தர்ப்பங்களிலே பலரிடத்தில் கேட்டிருக்கலாம். அதாவது நமது குடும்பத்தில் முக்கியமான ஒரு நபர் இறந்து விட்டாலோ அல்லது நமக்கு நெருக்கமான யாரேனும் ஒரு முக்கிய நபர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்காக நம்ம என்ன துவா செய்யணும், இல்லை என்னென்னலாம் அவங்களுக்காக நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பலரிடத்தில் நம்ம கேட்டிருப்போம். நீங்கள் கேட்டிருப்பீங்க, நம்மிடத்தில் பலர் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம். இதற்கு அற்புதமான ஒரு முன்னுதாரணமான ஒரு நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்ததிலிருந்தே நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சஹீஹ் முஸ்லிம் எனக்கூடிய ஹதீஸ் நூலில் 920வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா எனக்கூடிய ஒரு சஹாபி பெண் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய கணவர் பேர் தான் அபு சலமா. என்னுடைய கணவராகிய அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க நபி அவர்கள் வந்தார்கள். என் நிலையில் தெரியுமா? வகத் ஷக்க பஸரு. அவர்கள் இறந்து அவர்களுடைய கண்கள் இரண்டும் திறந்த நிலையில் இருக்கும் பொழுது நபி அவர்கள் வந்தார்கள். அவர்களை பார்ப்பதற்காக, ஜனாசாவை பார்ப்பதற்காக நபி அவர்கள் வந்தார்கள். ஃபஅக்மதஹு. அந்த இரண்டு கண்களையும் நபி அவர்கள் மூடினார்கள். மூடிவிட்டு சொன்னார்கள், இன்ன ரூஹ் இதா குபித தபிஅஹுல் பஸர். ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டால், ஒரு மனிதருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டால் அதை அந்த நபருடைய பார்வைகள் பின்தொடரும். அதனால தான் அந்த ரூஹ் கைப்பற்றப்பட்டதை பார்த்த வண்ணமாக அபு சலமா அவர்களுடைய நிலைமை இப்போ இருந்துட்டு இருக்கு என்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கண்ணை மூடி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வஜ்ஜ நாசுன் மின் அஹ்லிஹி. அவங்க குடும்பத்தில் இருந்த சில மக்கள் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க மூத்தானது அந்த அப்போ தான் மூத்தை கிடக்குறாங்க. அப்போ எல்லாம் அழுக ஆரம்பித்தாங்க, கூக்குரலிட்டு அழுக ஆரம்பித்தார்கள். பல மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் அங்கே சொன்னாங்க. அதாவது பொதுவாக புலம்பிக் கொண்டு கதறி அழகக்கூடிய ஒரு நிலைமைகளை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி அபு சலமா ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவங்களுடைய வரலாறு நிறைய படித்தவங்களுக்கு தெரியும். அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கிய சஹாபாக்கள் ஒருத்தங்க. அப்போ அவங்க குடும்ப நபர்கள், உறவினர்கள் எல்லாம் கூச்சலிட்டு அழுகுறாங்க, எதேதோ சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பி கைர். நீங்கள் உங்களுக்கு எதிராக எந்த வார்த்தைகளையும் இப்பொழுது நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். ஃபைனல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தஅம்மனூன அலா மா தகூலூன், நீங்கள் கூறக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் மலக்குமார்கள் இப்போ ஆமீன் சொல்லுவாங்க. அவசரப்பட்டு எது நீங்கள் உங்களுக்கு பாதகமான விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொள்ளாதீர்கள். சாபத்தை வரவழைக்கக்கூடிய எந்த வார்த்தையும் எமோஷனில் இந்த ஒரு நிலைமையில் நீங்கள் சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்க. விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க, அதாவது பொதுவாக இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் போயிட்டீங்களே, நாங்களாம் இனி நாசமாக தான் போகிறோம், நாங்களாம் இனி அழிஞ்சு தான் போகிறோம், நிறைய பேர் இப்படிலாம் சொல்லுவாங்க. இனிமேல் நாங்கள் நடுத்தருவில் தான் நிற்க போகிறோம், இப்படிலாம் சொல்லி அழுதத்தை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஒரு வாலிபத்தில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை இறந்த பிறகோ, ஒரு முக்கிய நபர் இறந்த பிறகோ, இனி நாங்கள் பொழைக்க மாட்டோம், இனி நாங்கள் தேர மாட்டோம், இனி நாங்கள் நடுத்தரில் நிற்போம், இனி நாங்கள் எங்கே நாங்கள் நல்ல நிலைக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிலாம் அழுவக்கூடியது என்பது அது மிக மிக தவறான மோசமான ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவசரப்பட்டு உங்களுக்கு எதிரான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். இன்னல் மலாயிகா யுஅம்மினூன். வானவர்கள் இந்த தருணத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஆமீன் சொல்லக்கூடியவர்கள். அதனால் நல்லதையே நீங்கள் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு அறிவுரையை அந்த இடத்தில் வழங்கிவிட்டு ஒரு துஆவை அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக செய்தார்கள். இது உம்மத்தார்கள் அனைவருக்குமானது. எத்தனை பேர் நம்ம கேட்டிருப்போம், நம்முடைய அன்பிற்கு உரித்தான, பாசத்துக்கு உரித்தான நம்மளுடைய தந்தையோ தாயோ அல்லது நம்மளுடைய குடும்பத்தில் இல்லை இன்ன பிற யாருக்காகவோ அல்லது உறவினர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ என்ன துவா செய்யணும் அப்படின்னு நம்ம எத்தனை தடவை கேட்டிருப்போம். இந்த துவா மனனம் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அந்த துவா தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை இன்ஷா அல்லாஹ் டெக்ஸ்ட்லையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை கொடுப்போம், அதனையும் நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் கேட்டுமே இன்ஷா அல்லாஹ் மனனம் செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம மக்ஃபிர் லி அபி சலமா. யா அல்லாஹ் அபு சலமாவை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம மக்ஃபிர் லி அபி சலமா வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் وَاخْلُفْهُ فِي عَقِبِهِ فِي الْغَابِرِينَ وَاغْفِرْ لَنَا وَلَهُ يَا رَبَّ الْعَالَمِينَ وَافْسَحْ لَهُ فِي قَبْرِهِ وَنَوِّرْ لَهُ فِيهِ. இதுதான் அந்த துவா.
இந்த துவா என்பதை நம்ம கொஞ்சம் முயற்சி செஞ்ச மனப்பாடம் செஞ்சிடலாம். இதை இதற்கான எழுத்து என்ன அப்படிங்கிற அந்த அரபி மொழியிலான எழுத்து டெக்ஸ்ட்டு இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அதனுடைய மொழிபெயர்ப்பு இன்ஷா அல்லாஹ் நான் பதிவிடுறேன். அதை பார்த்து நீங்கள் கேட்டு இன்ஷா அல்லாஹ் மனனம் செய்யலாம். இதனுடைய பொருள் என்பதும் அதிலே இருக்குது. அதை நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கூட உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்குறேன். ஸோ அவர் அந்த அற்புதமான துவா 5 விஷயங்களை முன்வைத்து அழகான ஒரு பிரார்த்தனையாக இறந்த அந்த நபருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ் அந்த அபூ சலமா மன்னிச்சிரு, அவருடைய பதவியை நீ உயர்த்து, நேர்வழி பெற்றவர்களில் அவரை நீ ஆக்கு, அவருடைய கபரை விசாலமாக ஆக்கு, அதை பிரகாசமானதாக விசாலமானதாக ஆக்கி அவருடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு சாராம்சத்தை சொல்கிறேன். அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழகான கருத்து அது இருக்கும். நீங்கள் அதை நேரடியாக அது மொழியாக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்துட்டு அந்த இடத்துலேருந்து கடந்து சென்றார்கள் அப்படிங்கிறது அந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம யார் மீது உண்மையிலே அக்கறைப்பட்டிருக்கோமோ, ஒரு எமோஷனில் மௌத்தா போனதுக்கப்புறம் கேட்பாங்க, நான் என் அத்தாக்கா என்னெல்லாம் செய்ய, என் அம்மாக்காக என்னெல்லாம் செய்ய, என் அண்ணனுக்காக நான் என்னெல்லாம் செய்ய, இறந்து போனோம்னா இதை கொடுக்கவா அது கொடுக்கவா. அதில் ஆதாரபூர்வமான விஷயங்கள், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. எமோஷனில் ஆதாரம் இல்லாத விஷயங்களை செய்யக்கூடியவங்களே நம்ம பலர் பார்க்குறோம். இது ஆதாரபூர்வமான ஒரு துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமோஷனலாக ஒரு துவாவாக இதை அழகாக முறையில் செய்து கற்றுக் கொடுத்தாங்க. இதை மனனம் செஞ்சு நம்ம குடும்பத்தில் மூத்தாப்பனவங்க ஒவ்வொருத்தங்க பேரை வச்சு துவா செய்யுங்க. அல்லாஹ் மஃபில்லி அபி சலமா, அபி சலமாக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அல்லாஹ் மஃபில்லி அபி சலமா. நீங்கள் அப்துல்லாஹுக்காக கேட்டால் அல்லாஹ் மஃபில்லி அப்துல்லான்னு சொல்லுங்க. நீங்கள் ஃபாத்திமா என்ற ஒரு பெண்ணுக்காக கேட்டால் அல்லாஹ் மஃபில்லி ஃபாத்திமா என்று சொல்லுங்க. இதில் ஆண்பாலுடைய இடத்தில் ஹூ என்று பயன்படுத்தப்படும், பெண்பாலுடைய இடத்தில் ஹா என்று பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு ஒழுக்கம். இல்லை என்றாலும் கூட தவறல்ல. நாம் அதே வார்த்தையை பயன்படுத்தினாலும் கூட இன்ஷா அல்லாஹ் யாருடைய நியத்தில் நாம் யாருக்காக சொல்கிறோமோ அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்குவான். இதை அரபி மொழியிலேயே மனனம் செய்கிறதுக்கு முயற்சி செய்வோம். கொஞ்ச நாள் முயற்சி செஞ்சால் நம்ம மனனம் செஞ்சிடலாம். ஏன்னா பல பேருக்கு நம்ம இந்த துவா ஓதணும். அப்போ தான் நமக்கு பிறகு நமக்காக ஓதக்கூடியவர்கள் எல்லாம் உருவாக்குவான். அல்லது குறைந்தபட்சம் இதனுடைய தமிழ் மொழியாக்கத்தையாவது நம்ம தெரிந்து அந்த வார்த்தை அந்த கருத்தையாவது நம்ம இறந்து போனவங்களுடைய பேரை சொல்லி இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். நம்ம இறந்து போன குடும்ப நபர்கள் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக அந்த துவா ஓதுவோம் என்ற ஒரு முடிவை நம்ம எடுப்போம். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய இந்த துவாக்களை அங்கீகரிப்பானாக. இதன் பொருட்டால் அவருடைய மறுமை வாழ்க்கையை செழிப்பானதாக